செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிளியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மதுராந்தகம் ஏரிக்கு 8000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஏரியில் இருந்து கிளியாற்றின் வழியாக 7800 கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. மதுராந்தகம் அருகே உள்ள சகாயநகர் எனும் பகுதியில் கிளியாற்று வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் போல் கரை புரண்டோடும் ட்ரோன் காட்சிகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 23வது வார்டு எல்லுப்பாறை பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் இருக்க இடமின்றி தவித்து வருகின்றனர். இடுப்பளவு மழைநீரில் அவர்கள் வெளியே செல்ல வேண்டியுள்ளது. சுகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் இப்பகுதியில் தண்ணீர் புகுந்து 20க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் அதனை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அப்பகுதி மக்கள் தங்களுக்கு தற்காலிக தங்குமிடம் மற்றும் உணவு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வில்லியநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் 1500 ஏக்கரில் சாகுபடி செய்த சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. தாழஞ்சேரி, தலைஞாயிறு, பன்னீர் வேலி, கொர்க்கை, மேலநல்லூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பயிர்கள் நீரால் சூழப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதில் 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. அப்பகுதியில் உள்ள ஏரி, வாய்க்கால், சேத்தூர் வாய்க்கால், பொன்வாசநல்லூர் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாமல் புதர்மண்டி இருப்பதால் தண்ணீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். சம்பா தாளடி நெல் பயிரிட்டிருக்கோம். இது 40 நாளுக்கு மேலாகி 2 நாளாக பெஞ்ச மழையில் ஒரு பாதிக்கும் மேற்பட்ட பயிர் மூழ்கி அழுகும் தருவாயில் இருக்குது. தொடர்ந்து மழை பெஞ்சால் சுத்தமாக அழுகிடும். இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வடிகால் வாய்க்கால்லாம் சரியாக தூர்வாரதுனால வடிகால் வசதியும் தண்ணி வடியாமல் தேங்கி நிற்கிறதுனால மேல் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் அதிகாரிங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கோங்க. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே 450 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமாகியுள்ளன. கனமழையின் காரணமாக புப்பாறு மற்றும் பங்குனி வாய்க்கால்களில் நீர்வரத்து அதிகரித்து வயல்வெளிகளில் தண்ணீர் புகுந்தது. ஒவ்வொரு ஆண்டும் தொடர்கதையாக நடந்து வரும் இந்த அவலத்திற்கு முடிவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.